அண்ணாமலை அவர்களுடைய மூவ் ஏதாவது மாறி இருக்கா? இப்ப என்னன்னா சமீபத்திய நாட்கள் அவர் போய் டிடிவி சந்திக்கிறாரு, சந்திச்சு சில விஷயங்கள் சொல்றாரு, இப்படிதான் நடந்தது, நான் கூட்டணி கூட்டு வரதுக்கான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அவருடைய நடவடிக்கை மாறி இருக்கா? அவர் யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அமித்ஷா தான் கூப்பிட்டு நீங்க போய் டிடிவியை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல நட்டா சொல்லிருக்கலாம்ல சார், சொன்னது நமக்கு தெரியாம நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா என்கிட்ட அமித்ஷா சொல்லியிருக்காரு, பேச சொல்லியிருக்காருல்ல. நைனா நாகேந்திரன் அவர் போய் பேசுறது கரெக்டு தாங்க, கட்சியுடைய அனுமதியை தான் அவர் பேசுறாருன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரா நைனா நாகேந்திரன்? டிடிவி தினகரன் வெளியில போனதுக்கே அண்ணாமலை தான் கொடுத்த ஹோப்புன்ற காரணம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை மறுபடியும் அதிமுக பிரச்சனை உண்டா? ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் நீ என்ன பர்சனலா எடுத்துக்கிற? எந்த ஒரு விஷயம் நான் அதிமுக எந்த காலத்துலயும் சேர மாட்டேன், நான் தன்மானம் மிக்கணும்னா அப்ப நாளைக்கு திமுக கூட பாஜக கூட்டு வச்சா என்ன பண்ணுவீங்க? உங்க தன்மானம் எங்க போகும்? சரி, அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், தன்மானம் மிக்க வேண்டிங்களா, போ வெளியே போங்க. இல்லை நேரடியாக ஓப்பனா ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பாஜக கூட்டணி வச்சது தலைமை கூட்டு வச்சதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு 8 பக்கத்துக்கு ராஜினாமா கடிதம்லாம் எழுதி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் உருட்டுறதெல்லாம் கொண்டு கேட்காதீங்க. இவங்க எல்லாம் நீ கண்டதை உருட்டுவானுங்க. அமித்ஷா டெல்லியில் எடப்பாடி சந்தித்ததுக்கு சென்னை போலீஸ் உளவு பார்த்தது, அது அமித்ஷா கோபமா இருக்காரு, இப்படிலாம் எழுதுறானுங்க. அடிப்படை அறிவு வேணாவா? போலீஸுடைய உளவுத்துறையுடைய வேலை என்னன்னா அதுதான் அவங்க வேலை. இன்னொன்னு இவர் சொல்லிட்டு போறாரு, அமித்ஷாவை பார்க்க போறேன், இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன் கட்சியிலன்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு போட்டோ வெளியிடுறாங்க. அதுல என்ன பெருசா உளவு பார்க்க முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கார்ல ஒரு 10 சூட்கேஸ் எடுத்துட்டு போனாரா? ரகசியமா போனாரா? திரும்பி வராருன்னா கைக்குட்டியை மூடிட்டு வராருன்னு அதை ஒரு விவாத பொருளா மாத்துறீங்க. என்ன ஜெர்னலிசம்? போலீஸுடைய வேலை தாங்க.